Hi friends, welcome to LM Tech's Technical and Technologies. இந்த வீடியோல பைத்தான் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்ல இருக்க இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின டாபிக் பத்தி தான் பார்க்க போறோம். சோ வாங்க फ्रेंड्स வீடியோக்குள்ள போகலாம். சோ இன்ஹெரிட்டன்ஸ் இந்த சீரிஸ்ல நம்ம பார்க்க போறது பார்த்தோம் அப்படினா சோ டைப் 3 மல்டி லெவல் இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்றது. சோ இங்க பார்த்தோம் அப்படினா நமக்கு மொத்தம் 3 கிளாसेस இருக்கும். சோ இந்த மூணு கிளாஸும் என்ன பண்ணும் அப்படினா ஒண்ணுக்கு ஒண்ணு டிபெண்ட் பண்ணி இருக்கும். ஓகேங்களா? சோ இப்போ பார்த்தோம் அப்படினா B ன்றது A வை டிபெண்ட் பண்ணி இருக்கும். சோ C ன்றது பார்த்தோம் அப்படினா B யை டிபெண்ட் பண்ணி இருக்கும். சோ இந்த மாதிரி ஒண்ணுக்கு ஒண்ணு டிபெண்ட் பண்றதனால இன்ஹெரிட் பண்றதனால இது வந்து நம்ம மல்டி லெவல் இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்றத சொல்றோம். ஓகேங்களா? சோ இப்போ என்ன பண்ணலாம் அப்படினா நம்மளோட ஐடியை ஓபன் பண்ணிக்கலாம். சோ இப்போ ஜஸ்ட் பார்த்தோம் அப்படினா ஒரு 3 கிளாஸ் நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? சோ இப்போ வந்து ஒண்ணுக்கு ஒண்ணு இன்ஹெரிட் பண்ற மாதிரி இப்போ நம்ம என்ன ப்ராசஸ் பண்ணலாம் அப்படினு பார்த்தோம்னா சோ ஃபர்ஸ்ட் வந்து மார்க்ஸை கெட் பண்ணுவோம், தென் வந்து டோட்டல் ப்ராசஸ் பண்ணுவோம், அடுத்தது ஆவரேஜ் ப்ராசஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ டோட்டல் நடக்கணும் அப்படின்னா என்ன தேவை, நமக்கு வந்து மார்க்ஸ் தேவை. ஸோ அப்போ பார்த்தோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அது நமக்கு இன்ஹெரிட் பண்ணுற மாதிரி வந்துடும். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஸோ ஆவரேஜ் நான் ஃபைன் பண்ணோம் அப்படின்னா ஸோ ஆவரேஜ்க்கு என்ன தேவை, டோட்டல் தேவை. ஸோ இந்த மாதிரி ஒன்றுக்கு ஒன்று டிபெண்ட் பண்ணி இருந்தால் நமக்கு கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ஸோ இப்போ இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ நம்ம பார்க்குறது என்னென்னு பார்த்தோம்னா ஸோ மல்டி லெவல் அப்படின்றது. ஸோ தென் இப்போ பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட் தான் ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணும். ஓகேங்களா? ஸோ இதை பார்த்தோம் அப்படின்னா ஸோ 10 அப்படின்ற மாதிரி இந்த இடத்துல இதுக்கு கிளாஸோட நேமை நான் கிரியேட் பண்ணுறேன். ஓகேங்களா? தென் இப்போ இதுக்குள்ளே பார்த்தோம் அப்படின்னா ஸோ ஒரு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணுறேன். ஸோ இந்த ஃபங்க்ஷன் பார்த்தோம் அப்படின்னா ஸோ கெட் அப்படின்றது. ஸோ இந்த கெட் என்ற ஃபங்க்ஷன் ஸோ செல்ஃபாக தான் நடக்க போகுது. ஸோ செல்ஃப் அப்படின்ற கீவேர்ட் நான் யூஸ் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? தென் அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா இன்னொரு கிளாஸ் கிரியேட் பண்ணுறேன். ஓகேங்களா? இவங்க வந்து டோட்டல் ஃபைன் பண்ண போகிறாங்க. ஸோ அதனால் இவங்களுக்கு வந்து நான் ப்ராசஸ் அப்படின்ற மாதிரி நான் ஒன்று நேம் வச்சுக்கிறேன். ஓகேங்களா? ஸோ ப்ரோ அப்படின்ற ஒரு கிளாஸ்க்குள்ளே இப்போ இன்னொரு ஃபங்க்ஷன் நான் க்ரியேட் பண்ணுறேன். ஸோ இவங்க வந்து டோட்டல் பண்ண போகிறாங்க. ஸோ அதனால் எங்களுக்கு வந்து டிஓடி அப்படின்ற டோட்டல்ன்ற ஒரு ஃபங்க்ஷன் நேம் கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா? தென் இந்த ப்ராசஸ் வந்து செல்ஃபாக தான் நடக்க போகுது. தென் அடுத்தது இன்னொரு கிளாஸ் நான் க்ரியேட் பண்ணுறேன். ஸோ இவங்க பார்த்தோம் அப்படின்னா ஸோ ஆவரேஜ் ஃபைனலாக சொல்ல போகிறாங்க. ஸோ இப்போ பார்த்தோம் அப்படின்னா ரிசல்ட் அப்படின்ற ஒரு கிளாஸ் நேம் கொடுத்துட்டு இதுக்குள்ளே ஒரு ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணுறேன். ஸோ இவங்க பார்த்தோம் அப்படின்னா ஸோ ஆவரேஜ் அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷன் நேமை நான் க்ரியேட் பண்ணிக்க போகிறேன். ஸோ இவங்களும் பார்த்தோம் அப்படின்னா ஸோ செல்ஃபாக தான் வேலை செய்ய போகிறாங்க. இப்போ நம்மக்கிட்ட மொத்தம் 3 கிளாஸ் இருக்குது. ஒன்று 10ன்ற கிளாஸ், அடுத்து ப்ரோன்ற கிளாஸ், அடுத்து ரெஸ்ன்ற கிளாஸ். ஓகேங்களா? 10 அப்படின்ற கிளாஸில் இப்போ கெட் ஃபங்க்ஷனுக்குள்ளே இப்போ என்ன ப்ராசஸ் நடக்க போகுது அப்படின்னு பார்த்தோம்னா மார்க்ஸ் அந்த இடத்துல கெட் ஆக போகுது. ஸோ இப்போ வந்து ஏன்ற ஒரு வேரியபிள் எடுத்துக்கலாம். தென் இன்ட்ன்ற ஃபங்க்ஷனுக்குள்ளே தென் ஒரு இன்புட் அப்படின்றது ஒன்று எடுத்துக்கலாம். ஸோ அதுக்குள்ளே பார்த்தோம் அப்படின்னா என்டர் ஸோ சப் 1ன்ற மாதிரி கொடுத்துக்கலாம். ஸோ சப் 1 மார்க் அப்படின்றது கொடுத்துக்கலாம். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஸோ பின்ற ஒரு வேரியபிளில் ஸோ அகைன் இன்ட் அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ளே ஸோ இன்புட் அப்படின்றத மேக் பண்ணிக்கலாம். ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா மெசேஜஸ் எப்படி டிஸ்பிளே பண்ணலாம் அப்படின்னா என்டர் ஸோ சப் 2 அப்படின்றதுக்காக ஸோ சப் 2 மார்க் அப்படின்றது கொடுத்துடலாம். தென் அதே மாதிரி இப்போ அடுத்ததான் சின்ற வேரியபிளில் ஸோ இன்ட்ன்ற ஃபங்க்ஷன் தென் அதுக்குள்ளே இன்புட் அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ளே பார்த்தோம் அப்படின்னா ஸோ என்டர் ஸோ சப் 3 மார்க் அப்படின்றது. தென் அடுத்ததான் இன்னொன்று மேக் பண்ணிக்கலாம். ஸோ டி ஈக்குவல் டு ஸோ இன்ட்ன்ற ஃபங்க்ஷனுக்குள்ளே தென் பார்த்தோம்னா ஸோ இன்புட்டுன்னு ஒன்று எடுத்துக்கலாம். ஸோ அதுக்குள்ளே அடுத்த சப்ஜெக்ட் பார்த்தோம்னா ஸோ 4 அப்படின்றது. ஸோ சப் 4 மார்க் அப்படின்றது. தென் அடுத்து பார்த்தோம் அப்படின்னா இ ஈக்குவல் டு இன்ட்ன்ற ஃபங்க்ஷனுக்குள்ளே இன்புட்டுன்ற ஃபங்க்ஷனுக்குள்ளே பார்த்தோம்னா ஸோ என்டர் சப் 5 மார்க் அப்படின்றது. ஸோ இப்போ பாருங்கள் 5 சப்ஜெக்ட்ஸ் எனக்கு என்ன ஆகுது அப்படின்னா இங்கே கெட் ஆகுது. ஸோ இதை தான் இப்போ பார்த்தோம் அப்படின்னா இதை நம்ம ப்ரோன்ற ஃபங்க்ஷனுக்கு கொடுப்போம். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல ப்ரோன்ற கிளாஸ்க்கு வந்துடலாம். ஸோ இந்த ப்ரோ கிளாஸ் இப்போ யாரை டிபெண்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னா மேலே இருக்க 10ன்ற கிளாஸை டிபெண்ட் பண்ண போகிறாங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ செல்ஃப் டோட்டல்ன்ற ஃபங்க்ஷனுக்குள்ளே வந்துடலாம். இதுக்குள்ளே வந்து இப்போ மேலே இருக்கிறத கால் பண்ணலாம். ஸோ செல்ஃப் டாட் தென் வந்து கெட்டுன்ற ஃபங்க்ஷனை இப்போ கால் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ நார்மலாக கெட்டுன்னு போட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து எரர் வரும். ஓகேங்களா? மேலேருந்து கீழே பாஸ் ஆகுது. ஸோ கெட்டுன்றது இதுக்குள்ளே வரும்போது ஸோ தன்னோட தான் மாற்றிக்குது இந்த கிளாஸ். ஓகேங்களா? ஸோ அதனால தான் இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா ஸோ செல்ஃப் அப்படின்ற கீவேர்டை யூஸ் பண்ணுறோம். ஸோ கெட்டை என்னோடதுன்னு சொல்லி நான் கால் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ சொன்னதுமே இப்போ நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா ஸோ இந்த வேல்யூஸும் இதை ஆக்சஸ் பண்ணுறதுக்கு எனக்கு பெர்மிட் பண்ணிடும். ஸோ இப்போ தென் அகைன் நம்ம இப்போ மேலே இருக்க மெயின் கிளாஸ்க்கு வந்துடலாம். 10ன்ற கிளாஸ்க்கு வந்துட்டு ஸோ இப்போ இங்கே கெட் பண்ணி வர வேல்யூஸ்லாம் இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஸோ செல்ஃப் டாட் ஏன்ற அப்படின்றதுலேயே நான் ஸ்டோர் பண்ணுறேன். ஓகேங்களா? எதனாலன்னா ஸோ இங்கே இருக்கும்போது என்னோடதாகவும் ஸோ ப்ரோ கிளாஸ்க்கு போகும்போது அதோட தான் ஸ்டோர் ஆகணும். ஸோ அதனால் வரதை செல்ஃப் சொல்லி நான் ஏலேயே ஸ்டோர் பண்ணுறேன். அதே மாதிரி இப்போ செல்ஃப் டாட் பின்றதில் ஸோ பின்ற வேரியபிளை ஸ்டோர் பண்ணுறேன். செல்ஃப் டாட் சியில் இப்போ பார்த்தோம்னா சின்றதை ஸ்டோர் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ செல்ஃப் டாட் டியில் பார்த்தோம்னா டின்றதை ஸ்டோர் பண்ணுறேன். ஸோ செல்ஃப்
செல்ஃப் டாட் இயில் பார்த்தோம் அப்படின்னா ஸோ ஈன்றதை ஸ்டோர் பண்ணுறேன் ஓகேங்களா. ஸோ நார்மலாக ஏபிசிடிஇன்னு கெட் ஆகுது. ஸோ அது அப்படியே என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஸோ செல்ஃப்ன்ற கீவேர்டில் சேம் வேரியபிள் நேமில் நான் அதை ஸ்டோர் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த ஃபங்க்ஷனில் இருக்கும்போது இதுக்கானதாகவும் ஸோ அடுத்த ஃபங்க்ஷனுக்கு போகும்போது ஸோ அதோடதாகவும் இது என்ன பண்ணிக்குன்னா ஸோ வேலையை செஞ்சுக்கும். ஸோ இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஸோ ப்ரோன்றது 10 இன்ஹெரிட் பண்ணியிருக்கு. ஸோ இதை இன்ஹெரிட் பண்ணியிருக்கிறதுனால இதுக்குள்ளே இருக்க ஃபங்க்ஷனை நம்ம செல்ஃப்னு சொல்லி இதை நம்ம கால் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா இது எனக்கு என்ன பண்ண போகுது, டோட்டல் தான் ஃபைண்ட் பண்ண போகுது ஓகேங்களா. ஸோ இப்போ நமக்கு வேணுங்கிறத நம்ம இந்த இடத்துல போட்டுக்கலாம். ஸோ செல்ஃப் டாட் ஏ தென் ப்ளஸ் செல்ஃப் டாட் பி ப்ளஸ் செல்ஃப் டாட் சி தென் ப்ளஸ் செல்ஃப் டாட் தென் இப்போ பார்த்தோம்னா சி கொடுத்தாச்சு, தென் டி கொடுத்துக்கலாம், தென் செல்ஃப் டாட் இ. ஸோ இது எல்லாத்தையும் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஸோ ஆட் பண்ணியிருக்கோம். ஆட் பண்ணி இப்போ இந்த இடத்துல என்ன பண்ணுறேன்னா ஸோ டீன்ற ஒரு வேரியபிளை இந்த இடத்துல நான் ஸ்டோர் பண்ணியிருக்கேன் ஓகேங்களா. ஸோ இப்போ அதை ஜஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா பிரிண்ட் பண்ணலாம். ஸோ இப்போ இந்த இடத்துல யுவர் டோட்டல் மார்க் இஸ் அப்படின்னு கொடுத்துடலாம். ஸோ இப்போ இது யார்கிட்ட இருக்குன்னா டீன்ற வேரியபிள் இருக்குது ஓகேங்களா. ஸோ இப்போ இது வரைக்கும் எனக்கு ஃபஸ்ட் இதை நம்ம சேவ் பண்ணிக்கலாம். ஸோ இதை பார்த்தோம் அப்படின்னா ஸோ டைப் 3.py எக்ஸ்டென்ஷனை நான் இதை சேவ் பண்ணிக்கிறேன். ஸோ சேவ் பண்ணியாச்சு ஓகேங்களா. ஸோ இது வரைக்கும் எனக்கு என்ன ஆயிரும் அப்படின்னா ஸோ ப்ராசஸ் எனக்கு கரெக்டாக ரன் ஆயிரும். இப்போ இங்கே இருக்க T3 டிபெண்ட் பண்ணி இங்கே இருக்க ப்ரோ ஃபங்க்ஷனை டிபெண்ட் பண்ணி கீழே இருக்க ரெஸ்ட்ன்ற கிளாஸ் ப்ராசஸ் பண்ண போகுது. ஸோ அப்போ அது எப்படி டிபெண்ட் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம் ஓகேங்களா. ஸோ 10 யூஸ் பண்ணி ப்ராசஸ் அப்படின்ற கிளாஸ் டோட்டலாக ஃபைண்ட் பண்ணிடுச்சு ஓகேங்களா. ஸோ இப்போ ரெஸ் அப்படின்ற கிளாஸ்க்கு ஆவரேஜ் ஃபைண்ட் பண்ணோம் அப்படின்னா ஸோ இந்த இது தேவை. ஸோ இப்போ இந்த இடத்துல நம்ம இதை இன்ஹெரிட் பண்ணிக்கலாம். ஸோ ரெஸ் பக்கத்தில் ஸோ ப்ரோன்ற ஒரு கிளாஸை நான் இன்ஹெரிட் பண்ணுறேன். தென் இப்போ இந்த ஆவரேஜ்ன்ற ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ளே வந்துட்டு மேலே இருக்க இந்த கிளாஸை நான் கால் பண்ணுறேன். ஸோ அந்த கிளாஸோட நேம் பார்த்தோம் அப்படின்னா டோட்டன்றது. ஸோ கால் பண்ணும்போது ஸோ செல்ஃப் சொல்லி டோட்டன்ற ஃபங்க்ஷன் இந்த இடத்துல நான் கால் பண்ணிக்கிறேன் ஓகேங்களா. தென் இப்போ இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா நம்ம இப்போ ஆவரேஜ் ஃபைண்ட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ இந்த இடத்துல ஸோ ஆவரேஜ் அப்படின்ற ஒரு வேரியபிள் எடுத்துக்கிறேன். ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா ஸோ டீன்றதுல தான் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா ஸோ எல்லாவோட டோட்டலும் இருக்குது. ஸோ டி தென் பார்த்தோம் அப்படின்னா ஸோ நம்பர் ஆஃப் சப்ஜெக்ட்ஸ். ஸோ மொத்தம் நம்ம இந்த இடத்துல ஒரு 5 சப்ஜெக்ட்ஸ் எடுத்திருக்கோம். ஸோ இப்போ பார்த்தோம் அப்படின்னா ஸோ 5ன்றது நம்ம கொடுத்தாச்சு. தென் இப்போ இந்த இடத்துல பிரிண்ட் பண்ணிடுவோம். ஸோ பிரிண்ட் ஃபங்க்ஷனில் பார்த்தோம் அப்படின்னா ஸோ இவர் ஆவரேஜ் இஸ் அப்படின்னு கொடுத்துடலாம் ஓகேங்களா. ஸோ இப்போ யார்கிட்ட மார்க் ஆவரேஜ் இருக்குதுன்னு பார்த்தோம்னா ஸோ ஆவரேஜ்ன்ற ஒரு வேரியபிளே தான் இருக்குது. ஸோ அதை நம்ம இந்த இடத்துல கொடுத்துடலாம். ஸோ ஆவரேஜ் அப்படின்றது ஓகேங்களா. ஸோ இப்போ இந்த இடத்துல பாருங்கள் இப்போ இந்த 3 கிளாஸ்க்குமே ஒன்றுக்கு ஒன்று இன்ஹெரிட் பண்ணியிருக்கு. ஸோ இது வந்து மல்டி லெவல் டைப் ஓகேங்களா. ஸோ இப்போ இந்த இடத்துல மெயினுக்கு வந்துடலாம். மெயினுக்கு பார்த்தோம் அப்படின்னா ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ ஆப்ஜெக்டில் பார்த்தோம் அப்படின்னா ஸோ ரெஸ் அப்படின்றத நம்ம ஸ்டோர் பண்ணியாச்சு ஓகேங்களா. தென் இப்போ பார்த்தோம் அப்படின்னா ஸோ ஆப்ஜெக்டில் நம்ம உள்ளே இருக்க ஃபங்க்ஷன் என்னது ஆவரேஜ்ன்றது ஓகேங்களா. ஸோ இந்த ஃபங்க்ஷனை நான் ஆப்ஜெக்ட் சொல்லி நான் இடத்துல கால் பண்ணிட்டேன். ஸோ இப்போ ஜஸ்ட் இதை அகைன் சேவ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம இதை ரன் பண்ணுவோம். ஸோ பாருங்கள் என்டர் சப்ஜெக்ட் 1 மார்க்ன்றது. ஸோ இப்போ நம்ம வேல்யூஸ் கொடுப்போம். ஸோ இப்போ பாருங்கள் டோட்டல் மார்க்ஸ் வரைக்கும் எனக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா கரெக்டாக ப்ராசஸ் ஆகி வந்துச்சு. தென் அடுத்தது பார்த்தோம்னா ஆவரேஜும் டீன்றது தான் நாட் டிஃபைன்னு வருது. ஸோ இப்போ இந்த இடத்துல என்னன்றதை இங்கே பார்க்கலாம் ஓகேங்களா. ஸோ இப்போ இந்த இடத்துல இது எப்படி இங்கே கரெக்டாக இங்கே மட்டும் கரெக்டாக ப்ராசஸ் ஆகிருக்கு அப்படின்னா இங்கே மேலேருந்து நம்ம வேரியஸ் அனுப்புகிறோம் பார்த்தீங்களா. அனுப்பும்போது என்ன பண்ணிட்டோம்னா ஸோ செல்ஃப் டாட் ஏ அப்படின்றது ஸ்டோர் பண்ணிவிட்டு நம்ம அனுப்பியிருக்கோம். ஸோ இங்கே ரிசீவ் பண்ணும்போது கரெக்டாக ரிசீவ் ஆகி என்ன ஆயிடுச்சு அப்படின்னா ப்ராசஸ் பண்ணிடுச்சு. ஸோ இங்கே இருக்க டீயை பார்த்தோம் அப்படின்னா நம்ம இங்கே அனுப்பும்போது சேம் ப்ராசஸ் நம்மளும் இங்கே செய்யணும். ஸோ இப்போ இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா ஸோ செல்ஃப் டாட் டீயில் இப்போ எங்கிட்ட இருக்க டீயை நான் ஸ்டோர் பண்ணுறேன் ஓகேங்களா. ஸோ என்னோடது அப்படின்றத இந்த இடத்துல நான் சொல்கிறேன். ஸோ இப்போ பிரிண்ட் பண்ணும்போது இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஸோ செல்ஃப் டாட் டி அப்படின்னு நான் பிரிண்ட் பண்ணுறேன் ஓகேங்களா. ஸோ இப்போ இந்த இடத்துல டி வந்து பார்த்தோம்னா ஸோ செல்ஃப் என்னோட தான் மாற்றிக்கிட்டேன். அதே மாதிரி இப்போ வந்து எனக்கு கீழே இருந்து இந்த ரெஸ்ட்ன்ற கிளாஸ் ரிசீவ் பண்ணும்போதும் அது எதை ரிசீவ் பண்ணுது அப்படின்னு பார்த்தோம்னா ஸோ செல்ஃப் டாட் டீன்றதை தான் ரிசீவ் பண்ணுது ஓகேங்களா. ஸோ இப்போ இந்த இடத்துல எல்லாத்துக்கும் செல்ஃப்ன்றதை மென்ஷன் பண்ணியாச்சு. ஜஸ்ட் இதை அகைன் சேவ் பண்ணிட்டு ரன் பண்ணுவோம். இப்போ அகைன் நமக்கு மார்க்ஸ் கேட்குது. ஸோ பாருங்கள் இப்போ வந்து நம்மளோட டோட்டல் மார்க்கும் தென் வந்து ஆவரேஜும் கேல்குலேட் ஆகிடுச்சு. ஸோ ஒன்றுக்கு ஒன்று 3யுமே டிபெண்ட் பண்ணி ஸோ இன்ஹெரிட் பண்ணி எனக்கு ப்ராசஸ் பண்ணி கொடுத்துருக்கு ஓகேங்களா. ஸோ இப்போ இந்த இடத்துல
ஒரு கிளாஸ்லேருந்து அதே வேல்யூஸ் இன்னொரு கிளாஸ்க்கு போகுது அப்படின்னா அதை நீங்கள் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா ஸோ செல்ஃபாக மாற்றிட்டு தென் வந்து அடுத்த ப்ராசஸ் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் மல்டி லெவல் இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்றது. ஸோ இந்த மெத்தடில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் போகிற வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ந்து வரணும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபாலோ பண்ண நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.